ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். நான் வந்து டயட்டில் இருக்கேன். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மக்கானா மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். அதாவது தாமரை பொரி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மக்கானான்றது பார்த்திங்கன்னா தாமரையோட அந்த சீட்லேருந்து வரக்கூடிய அந்த பொரி தான் இந்த மக்கானா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்கானா வந்து பொரிக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்யில் வந்து பொரிச்சு கூட எடுத்துக்கலாம், அப்படிலாம் சாதாரண எண்ணெயில் கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு இந்த மக்கானா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு எப்போ அந்த கிறிஸ்பியாகிற ஸ்டேஜ் தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு கையை எடுத்து உடைக்கும் போது அது வந்து நல்லா உடஞ்சி பொரி மாதிரி வந்து தூள் தூளாக வரணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டான பதமாக இருக்கும். அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டப்பாவில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தினமும் இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இப்போ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒன்று எடுத்து நல்லா உடச்சி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம கையால் அந்த மாதிரி உடைக்கும் போது இந்த மாதிரி பொரி பொரியாக வரணும். அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சக்கரை இருந்தால் கூட வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சக்கரை போடும்போது கலர் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். கொஞ்சம் சக்கரை கூடவே கொஞ்சமாக வந்து சக்கரை உருக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மக்கானாவை போட்டு மறுபடியும் நம்ம கலரணும். நல்லா வந்து கட்டி பதம் வரணும். அப்போ தான், இல்லைனா இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா சவசவன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வந்து லிக்விட் வந்துட்டு நல்லா சுருங்கட்டும். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக நுர பிடிச்சு வந்திருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பொரி பண்ணுற அதே ப்ராசஸ் தான், வேறு எந்த ப்ராசஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மக்கானா வறுக்கணும், அவ்வளோதான் இதோட வித்தியாசம். இப்போ இந்த மக்கானா வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த சக்கரை தண்ணி ஃபுல்லாமே வந்துட்டு அந்த மக்கானா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு போட்டுட்டு அது நல்லா தனித்தனியாக ஆக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிட்டாய் மாதிரி தனித்தனியாக உடஞ்சி வந்துடும். இப்போ அப்படியே கிளறியாச்சு. இது நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே இருக்கிற சர்க்கரையை உருக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம நெய் தடவின தட்டில் வந்துட்டு போட்டுட்டு இது கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா தனித்தனியாக அதுவே பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கலாம். 2-3 ஒட்டிக்கும். இது நல்லா காஞ்சி நம்ம எடுக்கும் போதே வந்து மிட்டாய் மாதிரி நல்லா சத்தங்கிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டே போகாது, எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லியும் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மக்கானானே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.